வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். மேசராசி 9ஆம் பாவமாக வந்துச்சுன்னா பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தைக்கான ஸ்தானம், பிதுர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், உயர்கல்வி சார்ந்து வெளிநாடு போறதுக்கு அல்லது வேலை சார்ந்து வெளிநாடு போறதுக்கு இது எல்லாத்துக்குமே 9ஆம் பாவம் தேவை. இந்த 9ஆம் பாவம் தான் நம்மளுடைய புண்ணியங்கள் இருக்கக்கூடிய இடம். கடவுள் அனுகிரகம் இருக்குதா அப்படிங்கிறத 9ஆம் பாவம் வச்சு தான் பார்ப்போம். இப்போ இந்த 9ஆம் பாவம் மேச ராசியா மாறுது. மேஷம் பயன்படாத ராசின்னு சொன்னோம். அப்போ இவங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போறது பிரச்சனை இல்லை. வேலைக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணி பணத்தை கட்டினாங்கன்னா பிரச்சனை வரும். அதே போல இவங்க வெளிநாடு போறாங்க அப்படின்னா அது மூலியமா இவங்களுக்கு எந்தவித பலனும் இருக்காது. உயர்கல்விக்காக வெளிநாடு போறாங்க அப்படின்னா அது மூலியமாவும் இவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது மூலியமா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. தந்தை பிரயோஜனப்பட மாட்டார். இப்போ இந்த பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு வேலையே செய்யாதா? செவ்வாய் பகவான் இவங்களுக்கு தேவையான விஷயத்த தேவையான நேரத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பார். சூரிய பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சனி பகவான் இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு தேவையான முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி செவ்வாய், லக்னாதிபதி சூரியன். சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதி. அப்போ சனி பகவான் 6ஆம் அதிபதியா இருந்து கடன் நோய் எதிரியை கொடுப்பாரா? 7ஆம் அதிபதியா நல்ல ஒரு களத்திரத்தை கொடுப்பாங்களா? இவங்களுக்கு 9ஆம் பாவம் மேஷமா வர்றதுனால இவங்களுடைய களத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு மிஸ்மேட்சிங்கான ஒரு வரன் தான் அமையும். ஒன்னு வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க அல்லது 2 பேருமே தலைச்சம்புள்ளையா இருப்பாங்க. மேஷம் 9ஆம் பாவமா மாறும் பொழுது அதுல அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதனால பக்திமானா இருப்பாங்க. எந்த ஒரு சாமியை கும்பிட்டாலும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் பயபக்தியோட கும்பிடுறது. கும்பிட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணுவாரு? எத்தனை சாமியை கும்பிடுறேன், ஒரு சாமியும் கண்ணு திறக்க மாட்டேங்குதுன்னு திட்டவும் செய்வார். நிறைய தீர்த்த யாத்திரை போறது, புண்ணிய தலங்களுக்கு போறது, பாத யாத்திரை போறது, அதே மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறது, இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். காசி யாத்திரை போகலாம், கயாவுக்கு போகலாம். ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு டெம்பிளுக்கு போகிறது இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகிறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் இவங்களுக்கு தந்தையோட போல் இவங்க குடும்பத்தில் தந்தை வழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா காணாமல் போனவங்க, போயிட்டு திரும்பி ஊருக்கு வராதவங்க, இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் இருப்பாங்க. இவங்க தந்தை வழியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல், அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் திருமண வாழ்க்கையை நரகமாக வாழ்ந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரங்க வேட்டையாகவே இருக்கும். அதே போல் இவருக்கு ஆன்மீகத்தின் மேலே அதிக ஆர்வம் இருக்கிறதுனால அதையே தொழிலாக எடுத்து செய்யறதுக்கு பார்ப்பார். அந்த மாதிரி தொழில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நஷ்டமாகும். அதே போல் மேஷம் 9ஆம் பாவமாக வரும் பொழுது தந்தை இவருக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டார்னு சொன்னோம். அதே போல் இவர் தந்தையும் இவருடைய உயர்வை, இவருடைய புகழ் அந்தஸ்தை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டார். அப்போ இந்த மேஷம் 9ஆம் பாவமாக மாறும் பொழுது 9ஆம் பாவ காரகத்துவங்கள் மேஷத்தின் வழியாக எவ்வாறு வெளிப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.